42,000. By balance carried on 2,38,000. First year முடிங்க. ம். ம். உங்களோட ஜர்னல் என்ட்ரி என்ன சொல்றது? டவுன் பேமெண்ட்க்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? ட்ரக்கே வரலையே. ட்ரக்கே இல்லையே. அதனால வேண்டாம். நீங்க அத ஜர்னல் என்ட்ரி பேஸ் பண்ணி போடுங்க பத்மா. அப்ப 42,000. இங்கேயும் டெபிட் தானே பண்றேன். ஐயோ பத்மா, பேசிக் டெப்ரிசியேஷன் டு ட்ரக் அக்கவுண்ட் இருந்தா டெப்ரிசியேஷன் கிரெடிட்ல வரும். டு ட்ரக் அக்கவுண்ட் இப்படி பார்க்கணும் பத்மா. அது டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட் ஓகேவா? டு ட்ரக் அக்கவுண்ட் அப்போ இப்படி வரும். இது எப்படின்னா ட்ரக் டு வெண்டார் அப்படி பார்க்கணும் பத்மா. நீங்க பாத்துக்கோங்க, பேசிக் பாத்துக்கோங்க பத்மா. ரிலாக்ஸ்டா பண்ணுங்க ஓகேவா? இது எல்லாமே ஒரு பேசிக்ல தான் கனெக்ட் ஆகுது பத்மா. ஓகே, எல்லாமே என்டையர் எஃப்ஏவே பேசிக்ல தான் கனெக்ட் ஆகுது. நீங்க ஒரு விஷயம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் எல்லாமே. ஓகேவா? சோ லெட்ஜர் வந்து பை டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட் டு ட்ரக் அக்கவுண்ட் இப்படி வரும். ட்ரக் டு வெண்டார்னா இப்படி எழுதுவோம் நம்ம. ட்ரக் அக்கவுண்ட் டு வெண்டார். நீங்க டு வெண்டார்னா இந்த பக்கம் வரும். டு எல்லாமே இந்த பக்கம் வரும். டெபிட்ல எதெல்லாம் நீங்க ஜர்னல்ல பண்றீங்களோ அதெல்லாம் இந்த சைடுல வரும். ஓகேவா பத்மா? ம். So by depreciation account வந்து 42,000. Remaining by balance carried on 2,38,000. So 2,80,000 வரும். இந்த 2 lakh carried onன்றது அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல 2 balance brought down வரும் பத்மா. So which is 2,38,000. ஓகேவா? ரைட். அப்புறம் பை டெப்ரிசியேஷன் அடுத்த வருஷத்தோட டெப்ரிசியேஷன் என்ன? 35,700. 35,700. ஓகேவா? அத நீங்க பை டெப்ரிசியேஷன் போட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இயர் பேலன்ஸ் இருக்குல்ல பத்மா. இப்ப இந்த வருஷம் வந்து அவங்க பேமெண்ட் பண்ணாததுனால நம்ம என்ன பண்றோம்னா க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் அந்த ட்ரக் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் டியூ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம இந்த சைடு காமிக்கிறோம். எப்படின்னா பை வெண்டார் அக்கௌண்ட் 1,45,019 காமிக்கிறோம். ஏன்னா செகண்ட் இயர்லாம் அவன் பேமெண்ட் பண்ணல. செகண்ட் இயர்ல இன்ட்ரெஸ்ட் வட்டி மட்டும் தான் அவனால இது பண்ண முடியுது. சோ அதனால அதுவும் அதாவது வட்டி பிளஸ் க்ளோசிங் பேலன்ஸ் ரெண்டுத்தோட வேல்யூவேஷன் பண்ணி தான் 2,38,000 அதோட வேல்யூவேஷன். பட் டெப்ரிசியேஷன் வெண்டார் 1,45,090 எப்படி வந்து புரிஞ்சுதுல பத்மா? திருப்பி சொல்லட்டுமா? தோ க்ளோசிங் பேலன்ஸ் 1,31,900 பிளஸ் 13,190. ஆமா, இன்ட்ரெஸ்ட் டியூ பே பண்ணல. இது ஏன் அவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னா அப்பதான் அந்த ஆஸ் ஆன் தட் டேட் வேல்யூவேஷன் வந்து லாபத்துல குடுக்குறானா இல்ல நஷ்டத்துல குடுக்குறானான்ட்டு அதுக்குதான் அந்த வேல்யூவேஷன். 35,700. 35,700 பை வெண்டார் அக்கவுண்ட் வந்து 1,45,90. இப்ப பேலன்ஸ் பண்ணுங்க. டெபிட் சைடும் கிரெடிட் சைடும். டூ பேலன்ஸ் brought down, கேரி ஃபார்வர்ட் இல்ல brought.
இங்க கேரி டவுன்ன்றது தான் அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல ப்ராட் டவுன் பண்றாங்க. ஓகேவா? ம். ஆ 210 இருக்குல்ல. லாஸ் ஆக்சுவலா லாஸ் அதாவது 2,38,000 வொர்த் இருக்கிற ப்ராடக்ட்ட ட்ரக்க நான் வந்து கிட்டத்தட்ட 2,00,000 ஆடுக்கு வந்து அந்த டேட் ஆஃப் வேல்யூவேஷன்ல நான் இவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்றேன். அப்போ அது எனக்கு லாஸு. ஸோ 2,38,000 லாஸ்ன்னு சொல்றாங்க. புரியுதா பத்மா? அவ்வளோதான் பத்மா. ம். ம். கரெக்ட். கரெக்ட். வெரி குட். சூப்பர். நச்சுன்னு அடிச்சிட்டீங்க போங்க. சோ அதான் பத்மா அந்த 1,45,000 தான் இவன் கிட்ட ஹேண்ட் ஓவர் ஆகுறது. அப்புறம் இதே சம்ல பாருங்களேன். அவன் என்ன எவ்ளோ 9,200க்கு அவன் வந்து செலவு பண்றான் பத்மா. ஓகேவா? அந்த 9,200 தான் இந்த கூட்ஸ் ரீபோசஸ்னா 2 பேக் 9,200 போறான். அத எவ்வளவு ரூபாய்க்கு சேல் பண்றான் அவன்? 1,50,000க்கு சேல் பண்றான். சோ 1,50,000க்கு சேல் பண்றான். அப்போ 1,45,000 1,54,290 வொர்த் இருக்கிற ப்ராடக்ட்ட 1,50,000க்கு தான் சேல் பண்றான்னா சூப்பர். அவ்வளவுதான். லாஸ் ஆஃப் 4,290. வெரி குட் பத்மா. எக்ஸலன்ட். நீங்க கிளாப் தட்டுறா. சூப்பர் பத்மா. கரெக்ட்டா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் பத்மா. பத்மா இது வந்து ஜர்னல் என்ட்ரி ஒரு பக்கம் விடுங்க. இது ஒரு ஃப்ளோவா யோசிச்சீங்கன்னா, சாதாரண நம்ப ஒரு 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 பிசினஸ் மாரி டீல் மாரி தான் இது. அந்த ஃப்ளோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அந்த பாயிண்ட்ல வட்டி மட்டும் பே பண்றான். அவனால அசல் பே பண்ண முடியல 2வது வருஷம். ஓகேவா? ஆ அப்போ அந்த டைம்ல வந்து இவரு எடுத்துன்றாரு. இவரு எடுத்துக்கிற வேல்யூ வந்து அவனோட அவனோட புக்ஸ்லயும், இவரோட புக்ஸ்லயும் அவரோட புக்ஸ்ல வந்து குளோசிங் பேலன்ஸ் தான். செல்லரோட புக்ஸ்ல அது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஆயிடுது. அப்புறம் இவர் கொஞ்சம் அத ஃபைன் டியூனிங் பண்ணி விக்கிறாரு. அதுல லாபமா, நஷ்டமான்னு பாக்குறது தான் இதோட கம்ப்ளீட் கூட்ஸ் ரீபோசஸ்ட் அக்கவுண்டோட மெயின் பாயிண்ட். அவ்வளவுதான் பத்மா. ஓகேவா? சூப்பர். பத்மா உங்களுக்கு வந்து 12 வரைக்கும் நம்ம உட்காந்துக்கலாம்ல? ஓகே, ஓகே, ஓகே. ஓகே பத்மா. சோ இல்லஸ்ட்ரேஷன் 13 பாருங்க பத்மா. அதே மாரி பத்மா. ட்ரக் 7 ட்ரக்ஸ் ஒரு இதுல 1 ட்ரக்குன்னுவான், ஒரு இதுல 7 ட்ரக்குன்னுவான். ஒரு இதுல இப்ப இது 5 ட்ரக்குன்னுவான். 7 ட்ரக் இதே மாரி தான் பத்மா. 7 ட்ரக்ஸ் பர்ச்சேஸ் பண்றான். 20% வந்து டவுன் பேமெண்ட். ம்.
ம். ம். ம். ம். So 80,000. அதே மாரி பத்மா அது. இவன் எடுத்துக்கிறான். ஆ 2000க்கு ரிப்பேர் ஆகுது. ரிப்பேர் சார்ஜஸ் பாக்குறான். அப்புறம் அத வந்து 80,000